الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم ارحموا من في الأرض يرحمكم من في السماء أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் இவ்வுலகை எவ்வித குறையும் இல்லாமல் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்க ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக, ஆமீன். அவனது குறைவில்லா அருளும் நிறைவான அன்பும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் மீதும், இன்னும் ஜும்மாவிற்கு வந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும், வர இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்திடத்திலிருந்து ஏராளமான நற்பண்புகள் உடைய வாழ்க்கையை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை தன்னுடைய ஆற்றலால் பரப்ப வேண்டும் என்பதாகவோ, தன்னுடைய செல்வத்தால் இந்த உலகம் முழுக்க மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்பதாகவோ, அல்லது தன்னுடைய வீரத்தால் இந்த மார்க்கத்தினுடைய விழுமியங்களை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதாகவோ அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திடமிருந்து எதிர்பார்ப்பதில்லை. மாறாக நல்ல குணங்களால் போற்றப்படக்கூடிய நற்பண்புகளால் இந்த இஸ்லாம் பரப்பப்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹும் அவனது தூதருடைய ஆசையுமாக இருந்தது. நபி அவர்கள் தன்னுடைய வருகையை பற்றி சொல்லும் பொழுது, நான் எதற்காக வந்திருக்கிறேன், எந்த விஷயங்களின் மூலமாக நான் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறேன், நான் எந்த பண்புகளின் மூலமாக என்னை சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லும் பொழுது, இன்னமா புஇஸ்து லி உதம்மிம மகாரிமல் அஹ்லாம், நான் நற்குணங்களின் பெட்டகமாக இருக்கிறேன், நான் நற்குணங்களின் பூரணத்துவத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு இருக்கிறேன். அப்போ வாழ்க்கையில மனிதன் மேற்கொள்ளக்கூடிய எல்லா தருணங்களிலும், எல்லா நடவடிக்கைகளிலும் மனிதன் அவர்களை சார்ந்து தன்னோடு இருக்கக்கூடிய நபர்களோடு சில நற்குணங்களோடு வாழ்வது கட்டாயமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மன்னிப்பை வழங்கி மன்னிப்பை ஏற்று ஒரு மனிதன் வாழும் பொழுதுதான், தமிழ்ல சொல்லுவாங்க, மன்னிப்பை கேட்பவன் மனிதன், மன்னித்து விடுபவன் மாமனிதன். அப்ப இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கட்டும், குடும்பங்களாக இருக்கட்டும், வியாபாரத்தில் நடைபெறக்கூடிய எல்லா தவறுகளுக்கும், குடும்பத்தில் நடைபெறக்கூடிய எல்லா சின்ன சின்ன தவறுகளுக்கும் மன்னிப்பை பரிசளிக்க வேண்டும், விட்டு கொடுத்தல் வேண்டும். எந்த குடும்பங்களில், எந்த வியாபார ஸ்தலத்தில், எந்த அதிகாரத்தில் மன்னிப்பு என்பது அவர்களுக்கு மத்தியில் இல்லாமல் போய்விடுமோ, அங்கு அவர்களுடைய வளர்ச்சி என்பது எட்டாக்கனியாக மாறிவிடும்.
நடந்த ஒரு விஷயம், பேரை குறிப்பிடல, இடத்தை குறிப்பிடல. பொதுவாக நாம் எந்த தலைப்பிற்கு கீழாக இன்று பேச இருக்கிறோமோ அதற்கு ஒத்ததாக இந்த படிப்பினை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனம், அந்த ஸ்தாபனத்துல பல 100 தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அந்த 100 தொழிலாளர்களுடைய உழைப்பும் வேர்வையும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் தான் அந்த ஸ்தாபனம் வளர்ந்து நிற்பதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த ஸ்தாபனம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தொழிலாளருடைய கவனக்குறைவு, அவர் தன்னுடைய ஸ்தாபனத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து கொண்டு வரும் பொழுது தவறி கீழே விழுந்துருது. அந்த கடைக்கு வந்தவங்க எல்லாரும் அந்த கடையில இருந்து அந்த கடையினுடைய உணவை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த கடையில வேலை செய்யக்கூடிய தொழிலாளி அந்த உணவு பதார்த்தத்தை எடுத்து வந்தவர் கவனக்குறைவாக அந்த உணவை கீழே போட்டுறாரு. எல்லா நபரும் இருக்கும் போதே அந்த உணவும் கீழே விழுது. எல்லா நபரும் இருக்கும் பொழுதே இந்த கடையினுடைய முதலாளி அந்த தவறாக கவனக்குறைவாக இருந்த அந்த தொழிலாளியை எல்லா நபருக்கும் முன்பாகவும் திட்டிடுறார். கடுமையான வார்த்தைகளுக்கு வந்து திட்டிடுறார். உடனே 10 வருடங்களாக 8 வருடங்களாக இந்த கடையில வேலை செஞ்சிருக்கிறேன், என் முதலாளி எல்லாருக்கும் முன்னாடி என்னை திட்டாரு, எனக்கு அன்றைய நாள்ல ரொம்ப மனசு நொந்துருச்சு என்பதாக அவர் என்ன செஞ்சாரு, அந்த நிறுவனத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு பின்பாக ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறாரு மீடியாவுக்கு. இந்த ஸ்தாபனத்துல, இந்த வியாபார ஸ்தலத்துல தவறான உணவுப் பொருட்கள் கலக்கப்படுது என்பதாக. அது தமிழகம் முழுக்க பேசுபொருளாக ஆகி அந்த நிறுவனம் உயர்ந்த பெயர் கொண்ட நிறுவனமாக இருந்த அந்த தருணத்துல இது போன்ற ஒரு ரிப்போர்ட் தமிழகம் முழுக்க பரவும் பொழுது அந்த நிறுவனத்தினுடைய பெயர் கெட்டு போகக்கூடிய காரணம் எங்க உருவானுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு தொழிலாளியுடைய, தன்னோடு வேலை செய்யக்கூடிய பணியாளியினுடைய ஒரு தவறை சகித்து கொள்ளாத அந்த தருணத்தில் தான் இவ்வளவு பெரிய அந்த நிறுவனத்துடைய சரிவுக்கு காரணம் என்பதாக சொல்றாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா தவறுகளும், மனைவி புறத்தில் இருந்தாலும் சரி, குழந்தைகள் புறத்தில் இருந்தாலும் சரி, தொழிலாளர்களுடைய புறத்தில் இருந்தாலும் சரி, அல்லது அரசு அதிகாரிகளுடைய புறத்தில் இருந்தாலும் சரி, அல்லது ஆட்சி தலைவர்களுடைய புறத்தில் இருந்தாலும் சரி, நம்முடைய மனதிற்கு ஒவ்வாத தவறுகள் நடக்கும் பொழுது அந்த இடத்தில் மன்னிப்பை நீங்கள் விட்டு வாருங்கள். மன்னிப்பை அந்த இடத்தில் பாக்கியாக மீதமாக விடும் பொழுது அந்த இடத்தில் நாம் கொண்ட மார்க்கத்திற்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்தவர்களாக, மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய மக்களை அந்த இடத்தில் உருவாக்கி விட்டு நாம் வந்திருக்கிறோம் என்ற மனதை நாம் அந்த இடத்திலே கொள்ள வேண்டும். நபி அவர்கள் நமக்கு முன்பாக அவர்களுடைய வாழ்க்கை என்பது மிக தெளிந்த நீரோடையாக இருக்கிறது. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, நபி அவர்கள் எந்த நபரையும் அடித்ததில்லை, எந்த நபருடைய தவறுக்காகவும் அடித்ததில்லை. நபி அவர்களுடைய அடிமைகளின் விஷயத்தில் யாரையும் திட்டியதில்லை. நபி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி அவர்கள் யாரையும் திட்டியதில்லை, எந்த அடிமைகளையும் அடித்ததில்லை, எந்த தோழர்களையும் அடித்ததில்லை. மாறாக போர்க்களத்தில் தன்னுடைய எதிரிகளை மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையில் அடித்திருக்கிறார்கள். அவர்களுடைய தவறுகளுக்கு போர்க்களத்தில் மட்டும்தான் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள். மற்றபடி வாழ்க்கையில முழு வாழ்க்கையிலும் நபி அவர்களுடைய குணம் என்னவாக இருந்தது, மற்றவர்களுடைய தவறுகளுக்கு மன்னிப்பை பரிசீலித்திருக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை பற்றி வரலாற்று குறிப்புகள் பேசும் பொழுது அதிலே மிக முக்கியமான ஒரு வார்த்தையை குறிப்பிடுவார்கள். இஸ்லாம் வாளால் வளர்ந்ததல்ல, குணத்தால் வளர்ந்தது. இஸ்லாம் வாளால் வளர்ந்ததல்ல, குணசீலர்களால் இந்த இஸ்லாம் வளர்ந்தது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மன்னிப்பு அளித்தல் என்பது குணம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் இன்பமாக ஆயிரும், நம்மளுடைய வியாபார ஸ்தலங்களும் சந்தோஷமாக ஆகிரும், நம்மளுடைய உறவுகள் அனைத்தும் இன்பகரமாக ஆகிவிடும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தருணத்தில்
நபியவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வுகளை போன்று நிறைய நிகழ்வுகள் அந்த நிகழ்ச்சிகளை போன்று நம்மளுடைய வாழ்க்கையில நடந்து அந்த இடத்துல நாம மன்னிப்பு கொடுத்திருப்போமா என்பதான் நமக்கு சந்தேகம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய காரியங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்காக பயணம் மேற்கொள்கிறார்கள். ஹிஜ்ரத்திற்காக பயணம் மேற்கொள்ளப்படுகிறாரே என்ற செய்தி மக்கமா தலைவர்களுக்கு சென்றது போது எல்லா நபர்களும் ஒன்று சேர்ந்து மக்கமா நகருடைய தலைவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். நபியினுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை யார் கொண்டு வருவாரோ நஊது பில்லாஹ் அவருக்கு சிவப்பு நிற முடியை கொண்ட 100 ஒட்டகங்கள் அவருக்கு பரிசளிக்கப்படும் அறிவிப்பு வருகிறது. இவ்வளவு பெரிய நமக்கு எதிராக தீட்டப்படக்கூடிய இவ்வளவு பெரிய எதிர் அலைகள். அதை கேட்டு சுராக்கா என்ற நபர் நபி அவங்க ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது இந்த இடத்துலதான் நபி இருக்கிறாங்க என்பதை அறிந்து கொண்டு சுராக்கா என்ற நபர் தன்னுடைய குதிரையில ஏறி நபியை நெருங்குகிறார். நபியை கொள்வதற்காக, நபியை தீண்டுவதற்காக நெருங்குகிறார். நபி திரும்பி பார்த்த உடனே சுராக்கா அவங்க வந்த வாகனத்தினுடைய குதிரையினுடைய குளம்பு மண்ணில் உள்வாங்கப்பட்டது, பூமியில் உள்வாங்கிருச்சு. அப்போ அவர் சுராக்கா குதிரையிலிருந்து இறங்கி கயிற்றை பிடிச்சு அந்த குதிரையினுடைய கயிற்றை பிடித்து இழுத்து மீண்டும் நபியை தீங்கு செய்வதற்காக நெருங்குகிறார். மீண்டும் அவருடைய கால்கள் என்ன செய்யறது, பூமியில் புவிக்கப்பட்டது. திருப்பியும் வெளியே தன்னுடைய காலை எடுத்துட்டு திருப்பியும் நபி அவர்களுடைய தீண்டுவதற்காக நெருங்குகிறார். 3வது முறையும் அவருடைய கால்கள் பூமி உள்வாங்கியது. 4வது முறை நபியவர்கள் அவரை தீண்ட வேண்டும் என்பதாக ஆசை கொள்ளல. இவ்வளவு பெரிய தீங்கான ஒரு செயலை செய்வதற்காக எனக்கு முன்பாக ஒருத்தர் வந்து நிற்கிறார். 3 தடவையும் பூமி உள்வாங்கி இருக்கிறது. அதையும் விட என்னை தீண்டுவதற்காக வந்த மனிதரை நான் பார்க்க வேண்டும் என்பதாக நபி அவர்கள் யோசிக்கவில்லை. அந்த இடத்தில் சுராக்காவிற்கு மன்னிப்பை வழங்கினார்கள். பிறிதொரு காலத்தில் சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு ஆகக்கூடிய ஒரு சஹாபியாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்தது இந்த மன்னிப்பு தான். நபி அவர்களுடைய வாழ்க்கையில ஏராளமான சம்பவங்கள். உஹது யுத்தத்துல தனக்கு பிரியமான, தன்னை பாதுகாக்கக்கூடிய, தன்னுடைய உயிராக இருந்த சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மௌத்தை, அவர்களுடைய ஷஹீதுடைய நிலையை செய்தியை கேட்கிறார்கள். உங்களுடைய சிறிய தந்தை கொல்லப்பட்டு விட்டார். எப்படி கொன்னாங்க? வரலாறுல பதிவு செய்யக்கூடிய அந்த இது போன்ற ஒரு சஹாபி கொல்லப்பட்டதாக எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கொலை. வஹ்ஷியும் ஹிந்தா என்ற பெண்மணியும் இருவரும் கூட்டாளியாக இருந்து ஒரு நாளைக்கு முன்பாக, உஹதுடைய யுத்தத்திற்கு முன்பாக அவங்க 2 பேரும் பிளான் பண்றாங்க. நீ ஹம்சாவை கொலை செய்வதற்குண்டான ஏற்பாடுகள்ல நீ இறங்கணும், அதற்கு நான் உதவி செய்யறேன். இந்த பிளானுக்கு பின்பாக உஹதுடைய யுத்தத்துல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்படுறாங்க. கொலை செஞ்ச உடனே அவர்களை அப்படியே விட்டு செல்லல, மாறாக ஈரக்குலையே எடுத்து, அதாவது நெஞ்சினுடைய பகுதியை 2ஆக புலந்து அதில் இருக்கக்கூடிய ஈரலை எடுத்து ஹிந்தா என்ற பெண்மணி என்ன செய்யறாங்க, கடிச்சு துப்புறாங்க. அந்த தன்னுடைய சிறிய தந்தையினுடைய கொலையை பார்த்த நபி அவர்கள் ரொம்பவும் மனதை வருந்தி சொன்னாங்க, இந்த கொலைக்கு பகரமாக நான் 70 நபரை நான் கொலை செய்தேன். அப்ப அல்லாஹ் ஆயத்து ஒரு இறக்குனா அது நபி அவர்களுடைய அந்த வார்த்தையின் விஷயத்துல தண்டித்த வண்ணமாக, அதாவது எச்சரிக்கை செய்த வண்ணமாக அல்லாஹ் ஆயத்து இறக்குனா, அது வேறு. ஆனால் இதே நபர் ஹிந்தா என்ற பெண்மணியும் தன்னுடைய சிறிய தந்தையை கொலை செய்த வஹ்ஷி என்ற நபரும் ஃபத்ஹே மக்காவுடைய தருணத்துல, மக்கா வெற்றி கொள்ளப்படக்கூடிய தருணத்துல 2 பேரும் நபி அவர்கள்ட்ட இருந்து வந்து, யார சொல்ல நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம், எங்களை சிறிய தந்தை கொன்னதற்காக எங்களை மன்னித்து விடுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது, நாங்களே மன்னித்து விட்டேன் என்பதாக சொன்னார். என்னுடைய உயிராக இருந்த சிறிய தந்தையை கொல்லப்பட்டிருக்கிறார். கொல்லப்பட்டதற்கு காரணம் இந்த 2 நபர் தான்.
இவர் இந்த இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்பாக அல்லது இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக என்னால் பழிவாங்க முடியும், இருந்தாலும் நபி அவர்கள் செய்த அந்த மன்னிப்பின் காரணமாக அவர்கள் 2 நபர்களும் சஹாபி பெண்மணியாக மாறினார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, என்னுடைய வாழ்க்கையில அருகாமையில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டாருடைய தவறை நான் பொறுத்துக் கொள்ள முடியல. என்னுடைய வாழ்க்கையில வியாபார ஸ்தலத்துல உறவினர்களுடைய தொழிலாளர்களுடைய தவறுகளை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. என்னுடைய உறவுகள் செய்யக்கூடிய தவறுகளை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அந்த மன்னிப்பு என்ற குணம் நம்மளுடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டதன் காரணமாக நாம் நமக்குள்ளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உறவுகள் இல்ல, தந்தை இல்ல, தாய் இல்ல, தொழிலாளர்கள் சமயத்துல அவர்கள் நமக்கு உசிதனமாக நடப்பதில்லை. அப்போ மன்னிப்பு என்ற குணத்தை நம்மளுடைய உள்ளத்தில் விதைக்க வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ், நாம நம்மளுடைய உறவினர்களோ அல்லது அண்டை வீட்டாரோ அல்லது பக்கத்து வீட்டார்களுடைய விஷயத்துல நாம் இந்த அளவுக்கு சிரமத்தை அனுபவிச்சிருப்போமா அல்லது அந்த சிரமத்தை அனுபவிப்பதற்கு நாம தயாராக இருப்போமா அப்படின்ட்டு யோசனை கூட, கற்பனை கூட இல்லை. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் நாம இந்த உலகம் தோற்றக்கூடிய 4 இமாமுகள்ல ஒரு நபர். அவங்களுடைய மேல் வீட்டுல யஹூதி இருக்கிறார், யூத மதத்தை சார்ந்த ஒரு நபர். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் கீழ் வீட்டுல, கீழ்த்தளத்துல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 13 வருடங்கள் அந்த வீட்டுல இமாம் அவர்கள் வாழ்றாங்க. 13 வருடங்கள் இமாம் அவர்கள் அந்த வீட்டுல வாழ்றாங்க. அதற்கு மேல யூத மதத்தை சார்ந்த யஹூதி வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இமாம் அவர்களுடைய மௌத்தின் சமயத்துல மேல் வீட்டுக்காரர்களுக்குரிய யூத மதத்தை சார்ந்தவர் இமாம் அவர்களை பார்ப்பதற்காக, இமாம் அவர்களுடைய ஜனாதாவை பார்ப்பதற்காக கீழ் வீட்டுக்கு வர்றார். கீழ் வீட்டுக்கு வந்தா மேல் வீட்டில் இருந்து ஓரமாக ஒரு பைப் லைன் போகுது. அந்த பைப்பு உடைய சின்ன ஓட்டையில சின்ன கழிவு தண்ணீர், அதாவது மலம் ஜலத்தினுடைய கழிவு தண்ணீர் நடு வீட்டுல விழுது. அந்த கழிவு தண்ணீர் விழக்கூடிய பகுதியில ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிரம்பியதற்கு பின்பாக அந்த கழிவு தண்ணீரை வீட்டிற்கு வெளியே ஊற்றப்படுகிறது. இதை பார்த்து கொண்டே இருந்த யஹூதி, இது என்ன கழிவு தண்ணீர், என்ன நீர் வருது என்பதாக அவர் வீட்டுக்கு போறாரு. அவர் வீட்டுக்கு போனாருன்னா போய் பார்க்கிறாரு, தாம் மலஞ்சலம் கழிக்கக்கூடிய, தன்னுடைய குடும்பத்தார்கள் மலஞ்சலம் கழிக்கக்கூடிய பாத்ரூம்ல இருந்து அந்த தண்ணி, அந்த பைப் லைன் வருது. அந்த பைப் லைன் வரக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ஓட்டை, அந்த ஓட்டையில இருந்து மலஞ்சலத்தினுடைய கசிவுகள், கழிவுகள் தண்ணீராக இமாம் அவர்களுடைய வீட்டினுடைய நடுவுல விழுகுது. அந்த தண்ணீரை 13 வருடங்களாக என்ன செய்யல, தன்னுடைய மேல் வீட்டார்கிட்ட எதை சொல்லல, முறையிடல. இத மாதிரி தண்ணீர் கழிவு நீராக வருது, இத மாதிரி என்னுடைய நடு வீட்டுல படுது என்பதாக முறையிடல. 13 வருடங்களாக அந்த யூத மதத்தை சார்ந்தவருடைய செயலுக்கு மன்னிப்பை பரிசீலித்ததன் காரணமாக இமாம் அவர்களுடைய மௌத்துல இந்த நிலையை பார்த்த உடனே அடுத்த நாளே அந்த யூத மதத்தவர் முஸ்லிமானார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மளுடைய வாழ்க்கையில அண்டை வீட்டார்களுடைய சின்ன தவறு, கொஞ்சம் சத்தமா பேசிட்டாங்கன்னா நமக்கு கோபம் வந்துடுது. அல்லது ஏதாவது ஒரு ஆணி அடிச்சுட்டாங்கன்னு சொன்னா நேரா வீட்டு வாசலுக்கு முன்பாக வந்து சண்டை போடுறோம். அல்லது ஏதாவது ஒரு தவறான வார்த்தைகள் யதார்த்தமாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு நமக்கு தெருவுல வீதியில நின்று சண்டை போடக்கூடிய ஒரு நிலைமையில் எப்போ ஏற்படுதுன்னு சொன்னா நம்முடைய உள்ளத்தில் மன்னிப்பு என்ற குணத்தை நாம் விதைக்காததன் காரணமாகத்தான். இந்த அளவுக்கு நபி அவர்கள் இரக்கமாக இருந்தாங்க. எதிரிகளை கூட தன்னை கொள்ள வந்த, தன்னை தீர்த்து கட்டக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் எந்த அளவுக்கு மன்னிச்சாங்கன்னு சொன்னா, ஃபத்ஹே மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. எல்லா சஹாபாக்களும், மதீனாவில் இருந்த எல்லா சஹாபாக்களும் மக்காவினுடைய வெற்றியின் சமயத்துல மக்கா நகருக்கு உள்ள நுழைகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாகனத்துல கருப்பு தலப்பாயை கட்டி கொண்டு மிக சந்தோஷமாக உள்ள வராங்க. அந்த தருணத்தில் அவர்களுடைய முகம் தரையை நோக்கி இருந்தது. எல்லா சஹாபாக்களும் முன் சென்ற எல்லா சஹாபாக்களும் சொல்றாங்க, அது யௌமுல் மல்ஹமா, இன்றைய நாள் பழி இருக்கக்கூடிய நாள், இன்றைய நாள் பழி இருக்கக்கூடிய நாள்.
எல்லாரும் எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் நபியையும் இந்த இஸ்லாத்தையும் இந்த பூமியை விட்டு துரத்தி அடிக்க வேண்டும் என்பதாக எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் பழி இருக்கக்கூடிய நாள் என்பதாக முன் சென்ற சஹாபிகள் சில வார்த்தைகளை சொல்லி கொண்டு போறாங்க. மக்கா நகருக்குள்ளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ள நுழையும் பொழுது சொன்ன முதல் வார்த்தை அல் யௌமு யௌமுல் மர்ஹமா, இன்றைய நாள் மன்னிப்பளிக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் யாருக்கும் பழி வாங்கக்கூடிய நாள் அல்ல. யாரும் பயப்படாதீங்க. யாருடைய செயலுக்காகவும் இன்றைய நாள் பழி வாங்கப்பட மாட்டாது. யாருடைய வீட்டில் சென்று இவர்தான் எனக்கு அடைக்கலம் என்பதாக சொன்னாரோ அவருக்கு அடைக்கலம் கொடுக்கப்படும். யாருடைய தவறை முன்வந்து நான் தவறு செய்துவிட்டேன் என்பதாக மன்னிப்பை விரும்புகிறாரோ அவருக்கு மன்னிப்பளிக்கப்படும் என்பதாக சொன்னார்கள். அன்றைய நாளில் தான் இஸ்லாம் இன்னும் உலகத்திற்கு மிக உன்னதமான மார்க்கமாக வளர்ந்தோங்கியது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த இஸ்லாத்திற்கு சொந்தக்காரர்களாக அந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில மன்னிப்பு என்ற குணம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு மத்தியில இருக்குதா? 5 வயது குழந்தை பெற்றோர்களுக்கு மத்தியிலும் உறவினர்களுக்கு மத்தியிலும் மன்னிப்பு என்ற குணம் இல்லாததன் காரணமாக எந்த அளவுக்கு குழந்தைகளுடைய உள்ளத்தில் விஷமம் பதிக்கப்பட்டிருக்கிறது சொன்னா, 5 வயது குழந்தை என்னுடைய தாய் எனக்கு தேவையானதை எனக்கு உசிதமானதை தான் எனக்கு ஏவுவாள் என்ற உணர்வை இல்லாததன் காரணமாக தாய் போனை புடுங்கியதன் காரணமாக என்ன செய்யறான்? அந்த 5 வயசு பையன் கத்தியால தன்னுடைய தாயை கொன்ன. 4 பெண் குழந்தைகள் ஒரே வீட்டுல தன்னுடைய பெற்றோர்கள் எனக்கு ஏதாவது துன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க என்பதாக நினைச்சு 4 நபர்களும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள். இந்த உணர்வுகள் எல்லாம் எப்பொழுது ஏற்படும் சொன்னா, தங்களுக்குள் உள்ள இருக்கக்கூடிய உறவுகள்ல மன்னிப்பு என்ற அந்த குணத்தை இல்லாததன் காரணமாகத்தான் இது போன்ற துரதிர்ஷ்டவசமான சம்பவங்களும் காரியங்களும் நடக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய வாயினால் ஒரு உன்னதமான வார்த்தையை சொல்வார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்த். நீங்க இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா மக்களின் மீதும் நீங்கள் என்ன செய்யுங்க? மன்னிப்பை அளியுங்கள், அவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். நீங்க இரக்கம் காட்டினீர்கள் சொன்னா இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் மலக்குமார்களும் அல்லாஹும் என்னென்ன மலக்குமார்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள். மன்னிப்பை பரிசலியுங்கள். மன்னிப்பை பரிசலிப்பவன் தான் மாண்பாளனாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குணத்தால் நம்மை அலங்கரிக்கக்கூடிய நல்ல நசீபை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் உறவு மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.